மகத்துவங்களை அவர்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று வசனம் சொல்கிறது. நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று தீர்க்கதரிசியான ஒருவர் பேசுகிறதை கவனிக்கிறோம். ஏனென்றால் வேத புத்தகம் முழுவதுமாக ஆண்டவருடைய மகத்துவங்களும் அவருடைய கிருபைகளும் அவருடைய கிரியைகளையும் அற்புதங்களையும் அடையாளப்படுத்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒன்று. இந்த வசனத்தை நாம் மறப்போமானால் நம்முடைய சந்ததியை கர்த்தர் மறந்து விடுவதாக வசனத்திலே வாசிக்கிறோம். எனவே தொடர்ச்சியாக 3 நாட்களாக நம்ம அந்தி கிறிஸ்து என்றதான் தலைப்பின் கீழாக நிறைய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னையோட இந்த சப்ஜெக்டை முடிச்சிடலான் இருக்கிறோம். நீங்களும் தொடர்ச்சி 3 நாட்கள் ஒரே கேள்வியை ஒரே காரியத்தை மறுபடியும் கேட்குற மாதிரி இருக்கும். இருந்தாலும் மிக முக்கியமாக இதோட நம்ம முடிச்சிட போகிறோம். இன்றைக்கி வெளிப்படுத்தின விசேஷம் இந்த 3 நாட்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னு ஜஸ்ட்டு பார்த்துட்டு இன்றைக்கி சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் என்றாலே நம்ம 22 அதிகாரங்களையும் பிரித்து படிக்க வேண்டியதாக இருக்கிறது. முதல் 3 அதிகாரம் என்பது நம் வாழ்கிற காலத்தை குறிக்கிறது, நம் வாழ்கிற சபையின் காலம். 4வது அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரை உபத்திரவு காலம், அதாவது தானியேலுடைய 70 வாரங்களில் கடைசி வாரம் 7 நாட்கள் என்று சொல்கிற பற்றி அந்த கடைசி வாரம் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரை. இதுலேயும் 2 வகையாக பிரிக்கிறோம். 4ஆம் அதிகாரமும் 5ஆம் அதிகாரமும் முதல் 3.5 ஆண்டுகள். இந்த 3.5 ஆண்டுகள் என்பது இந்த பூமியில் மிகுந்த சமாதானம் உண்டாகி தேவாலயத்தை அவன் கட்டி கொடுப்பான். 6வது அதிகாரத்திலேருந்து தான் பார்த்தீங்கன்னா முத்திரைகள் உடைக்கிற ஸ்டார்ட் ஆகும். அது செகண்ட் 3.5 ஆண்டுகளாக ஆரம்பிக்கப்படுகிறதுன்னு பார்த்தோம். அதிகாரம் 20 கவனித்து பார்த்தீங்கன்னா அதுதான் 1000 வருட அரசாட்சி. பகிரங்க வருகை ஆண்டவர் வர இருக்கிறார், இந்த பூமியிலே 1000 வருடம் அரசாட்சி செய்வார். 21, 22 ஆகிய இந்த 2 அதிகாரங்கள் தான் புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம். வெளிப்படுத்த விசேஷத்தை இப்படி நாட்களாக காலங்களாக பிரித்து நாம் படிக்கிறோம். அதை தான் இருக்கிறது. நாம் முதல் நாளிகையில் தானியேலின் 70 வாரங்கள் தரிசனமும் அதன் விளக்கத்தையும் குறித்து பார்த்தோம். அதில் 4 பகுதிகளை அவருடைய விஷனில் தரிசனத்தில் இருந்தது. நம்பர் 1 7 வாரம், 42 வாரம், அதுக்கு பிற்பாடு ஒரு நீண்ட நாட்கள் காலங்கள், அதற்கு பிற்பாடு 1 வாரம் என்று நாம் பார்த்தோம். அந்த நீண்ட காலங்கள் இருக்கு பார்த்திங்கன்னா எல்லோ பாக்ஸ், அதுதான் நாம் வாழ்கிறதான சபையின் காலம். சபையின் காலத்தை குறித்ததான வருஷத்தை தானியேலுக்கு ஆண்டவர் மறைத்து விட்டார். ஏனென்றால் சபையின் காலம் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கும் புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கும் வெளிப்பட்டிராத ஒன்று தான் அந்த சபையின் காலம். எப்பொழுது ஆண்ட வருகை என்று அறியாதபடினாலே சபையை நாம் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். 2வதாக இருக்கிறதான அந்த 1 வாரம் என்பது பார்த்திங்கன்னா 7 நாட்கள் 7 வருடத்தை குறிக்கிறது. 7 வருடம் என்பது அது உபத்திரவ காலத்தின் நாட்களாக இருக்கிறது என்று பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்லைடை பார்த்தோம். நேற்று தினத்திலே அந்த 7 வருஷத்தை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோக்கல் பாயிண்ட்டாகவும் செகண்ட் ஃபோக்கல் பாயிண்ட்டாகவும் 3வதாக இருக்கக்கூடிய 3rd ஃபோக்கல் பாயிண்ட் என்று பிரிக்கிறோம். முதல் ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னு நேற்று அதை படித்து 42 மாதங்கள் 1260 நாட்கள் செல்லும் அப்படின்னு படித்து, இந்த 42 மாதங்களிலே அந்தி கிறிஸ்து ஆலயத்தை கட்டி கொடுத்துருவான். அந்த 42வது மாதம் முடியும் போது தான் அவன் அருவருப்புகளை தேவாலயத்தில் பலி செலுத்தும் போது தான் யூதர்களுக்கு புரியும் இவன் அந்தி கிறிஸ்து, இவன் உண்மையான மேசியா இல்லை, இவன் போலியான மேசியா என்பதை அப்பொழுது அவர்கள் புரிந்து கொண்டு அப்பொழுது தான் இவங்க சண்டைகள் ஆரம்பிக்கும் போது தான் முத்திரைகள்லாம் உடைக்கப்படும். எப்பொழுது முத்திரைகள் உடைக்கப்படும்னா இந்த 3 வருஷத்துக்கு பின்னாடி. அதனால தான் இங்கே போட்டிருக்கோம் வெளிப்படுத்தல் 4:5 இந்த 3 வருஷத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள். வெளிப்படுத்தல் 6லிருந்து 19 வரை செகண்ட் 3 வருஷம் நடக்கக்கூடிய காரியங்கள். மொத்தமாக இந்த 7 வருஷம் உபத்திரவ காலம் என்பது வெளிப்படுத்தல் 4லிருந்து 19 வரை. இது எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி படித்தோம். மறுபடியும் இதை நம்ம படித்தோம். உலகம் முழுவதுமாக த ஆபிரகாமிக் ரிலிஜன் என்றதான ஒரு ரிலிஜனுக்குள்ளாக ஒன்றிணைக்கப்பட போகிறாங்க என்று நிறைய ஸ்லைடை நம்ம பார்த்தோம். யூதம், இஸ்லாம், கிறிஸ்தவம் என்றதான 3மே ஒன்றிணைக்கப்பட்டு படும் வேலைகள் 2024வது ஆண்டிலிருந்து அது நடைமுறை செய்யப்பட்டு இது சக்ஸஸில் இருக்குது. உலகம் முழுவதுமாக இந்த மதங்கள் ஒன்றிணைப்பட்ட போகிறதாக ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு உண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. எப்பொழுது தேவாலயத்தை கட்டி கொடுப்பான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். திருச்சபை மத்தியவானில் கிறிஸ்துவை சந்திக்க புறப்பட்ட போன பின்பு தேவாலயம் கட்ட ஆரம்பிக்கும், அந்தி கிறிஸ்து ஆளுகை ஆரம்பிக்கும். இதுவரை நேற்று தினத்து வரை நம்ம 3 நாட்களாக சில காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று தினத்தில் படித்த அதே சப்ஜெக்டுடைய கண்டினியூட்டியை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம்.
அந்தி கிறிஸ்துவின் கிறிஸ்துவ மதம். அந்தி கிறிஸ்துவின் கிறிஸ்துவ மதம் என்பது அந்தி கிறிஸ்துவின் மத அரசியல் கோட்பாடாக மாறும். இந்த அந்தி கிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசி சபையிலிருந்து தான் எழும்பும். திருச்சபைக்குள்ள இருந்து தான் இந்த அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசியும் எழும்ப போகிறான். அப்போ அந்தி கிறிஸ்துவின் கிறிஸ்துவ மதம் என்பது இங்கே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்தி கிறிஸ்துவின் திட்டமானது அகில உலகத்தில் இருக்கிறதான அனைத்து கிறிஸ்தவர்களையும் வஞ்சிப்பதற்கான திட்டத்தை பிசாசு தீட்டி வைத்திருக்கிறான். அதற்காகத்தான் பிசாசு அந்தி கிறிஸ்துவை பயன்படுத்துகிறான். அதிலே ஒரு பங்கை மத அரசியல் கோட்பாடாக பிசாசு வைத்திருக்கிறான். அந்தி கிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசி திருச்சபை இவைகளை வைத்துதான் அவனின் திட்டம் செயல்பட இருக்கிறது. பிசாசின் திட்டம் இந்த பூமியில் 100% கிரியை செய்ய வேண்டுமானால் அவன் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் அந்தி கிறிஸ்து என்ற நபர்களை, கள்ளத்தீர்க்கதரிசி என்ற நபர்களை, மூணாவது திருச்சபை சபையை அவன் பயன்படுத்தி கொள்கிறான் அவன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. அந்தி கிறிஸ்துவின் மதம் அப்படின்னு நம்ம நேற்று தினத்தில் படிச்சுட்டோம். அது த ஆபிரகாம் ஃபேமிலின்னு படித்தோம். அதாவது ஒரு திருச்சபை, ஒரு மசூதி, அதாவது இஸ்லாமியருடைய அவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலம், மூன்றாவது சினஹாக் என்ற கூடியதான ஜப ஆலயம். இதை மூன்றும் இணைக்கப்படுகிற ஒன்று தான் ஆபிரகாமிக் ஃபேமிலி. ஏன்னா ஆபிரகாம் எல்லா மதத்திலும் மிக முக்கியமான நபராக இருக்கிறார். முக்கியமாக யூதத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் இஸ்லாமியருக்கு கிறிஸ்தவத்திற்கும் ஒரு முக்கியமான நபர் தான். ஆமாங்களா? ஏனென்றால் ஆபிரகாம் ஆசீர்வாதம் புறஜாதியாக நமக்கு இயேசு கிறிஸ்துவின் வழியாக வருகிறது என்று வசனம் சொல்கிறது. ஆபிரகாம் காண்ட வாக்கு பண்ணுகிற அந்த பூமியின் குடிகள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். எனவே எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் எல்லா உலகத்தின் எல்லா ஜனங்களுக்கும் ஆபிரகாம் மிக முக்கியமானவன். ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் அவன் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியனான ஒரு வாக்கு தத்தத்தை அவன் பெற்றிருக்கப்படினாலே அது ஆபிரகாம் மதம் என்று அங்கீகரிக்கப்பட்டு அந்த மதத்தை அநேகர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு உண்டான சபையையும் நாம் பார்த்தோம். இந்த அந்தி கிறிஸ்துவை யார் வளர்ப்பாங்கன்னா, யூதா கோத்திரத்தில் 2 ட்ராக் சொல்லியிருக்கிறேன். ஒன்று அவர்கள் நியாயப்பிரமாண தோராவை பின்பற்றக்கூடியவர்கள், ரெண்டாவது கபாலாவை பின்பற்றக்கூடிய. இந்த கபாலாக்காரர்கள் என்பது அரசியலில் ஈடுபாடு கொண்டவர்கள். இவர்களை தான் பிசாசு பயன்படுத்துகிறான். இப்போ ஒரு அமைப்பை நாம் பார்க்குறோம், வைக்கோமேனே என்றதான ஒரு அமைப்பு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் மற்ற மதங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த உலகம் பின்பற்றி கொண்டிருக்கிறது, த ஆபிரகாமிக் மதம் என்று சொல்லி அந்த பெயரில். இப்போ வைக்கோமேனே என்றால் என்ன அர்த்தம்னா, திருச்சபைகளை ஒன்றிணைக்கக்கூடியதான ஒரு இயக்கம், அதாவது எக்கனாமிக்கல் இயக்கம் என்றதான இந்த இயக்கம் சபைகளை ஒன்றிணைக்க போகிறது. இன்றைக்கி சபை திருச்சபைக்குள்ளாக அநேக டினாமினேஷன் இருக்கிறது, அநேக ட்ராக் பிரிஞ்சிருக்கிறது, உபதேசங்கள் பிரிஞ்சிருக்கிறது, வெவ்வேறான உபதேசங்கள் வெவ்வேறான மக்களுடைய கோட்பாடுகள் கொள்கைகளாக பிரிஞ்சு செயல்படுகிறது. நாம் பெண்டேகாஸ்ட் சபையை சார்ந்தவர்கள், பெந்தேகோஸ்து சபையை சார்ந்தவர்கள், இந்த மாதிரி அநேக சபைகள் உலகத்திற்குள்ளாக இருக்கிறது. இதெல்லாம் பாரம்பரிய சபைகளாக இருக்கு. இந்த எக்கனாமிக்கல் இயக்கம் என்பது எதை குறிக்கிறது என்றால், கிறிஸ்தவர்களின் அனைத்து முக்கிய கூட்டமைப்பும் ஒன்றிணைக்கப்படுதல் தான் இந்த வைக்கோமேனி என்றதான ஒன்று. இந்த வைக்கோமேனி என்ற வார்த்தை கிரேக்க மொழிபெயர்ப்பிலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. கிரேக்க மொழிபெயர்ப்பிலே இந்த வைக்கோமேனி என்றால் ஹவுஸ் ஹோல்டர் என்று அர்த்தம், வீட்டார் என்று அர்த்தம். அந்தி கிறிஸ்துவின் கிறிஸ்துவ மதம் தான் இந்த வைக்கோமேனே என்றதான அமைப்பு. இதிலிருந்து தான் அவன் என்ன செய்ய போகிறான்னா வெளியே வர போகிறான் அப்படின்றதையும் இன்னைக்கு நாட்களில் பார்க்கும். இது 2014ஆம் ஆண்டிலே அமெரிக்காவில் முதலாக ஆரம்பிக்கப்பட்டது. WCC என்று அவர்கள் சொல்கிறார்கள், வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ். இங்கே பாருங்கள், அமெரிக்காவில் மெத்தடிஸ்ட் சர்ச்சு, ஆங்கிலிக்கன், லுத்ரன், பென்டிகாஸ்டல், பேப்டிசம் எல்லாம் இங்கே லெஃப்ட் இருக்குது. இந்த சபைகள் எல்லாம் அமெரிக்காவில் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறாங்க. 2014 அந்த வேலை நடக்கிறது. இதனால் இது எல்லாமே வெவ்வேறான பாரம்பரிய கிறிஸ்துவ சபைகள். இந்த மெத்தடிஸ்ட்காரன் பேப்டிஸ்ட்காரன் ஏற்றுக்க மாட்டான், பேப்டிஸ்ட்காரந்த கிறிஸ்துவ நம்ம பென்டிகாஸ்ட் சபைக்காரர் ஏற்றுக்க மாட்டாங்க, செவன்த்டேக்காரந்து எகோவா விட்னஸ்காரங்க ஏற்றுக்க மாட்டாங்க, ஒன்லி ஜீசஸ்காரங்க CPMக்கார ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ என்ன வெவ்வேறான டினாமினேஷன் நம்பிக்கை கொண்டவர்கள் தான் இந்த பாரம்பரிய சபைகள். இதெல்லாம் ஒன்றிணைப்பதற்காக தான் 2014ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடந்ததான ஒரு கவுன்சில், அதாவது வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் WCC என்றதான அந்த அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு ஒரு பெயரை வைத்தார்கள், வைக்கோமேனி என்றதான பெயர். எப்படி என்றால் ஹவுஸ் ஹோல்டர், வீட்டார், ஒரே வீடாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். இந்த நாட்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லைடே ஃபர்ஸ்ட் டேவே நாம் பார்த்தோம், ஒன் வேர்ல்டு ரிலிஜியன் சொன்னோம், ஒரே உலக அமைப்புக்குள்ளாக மதங்களை இணைக்க போகிறாங்க என்று நம்ம பார்த்தோம். இந்த ஸ்டிக்கர் நல்லா பார்த்துக்கோங்க, கீழே இருக்கிறதான இந்த பிக்சரு. இந்த பிக்சர் எங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கே நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க. ஒரு 15 இல்லை என்றால் 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய இந்தியாவில் வண்டியுடைய நம்பர் பிளேட் இப்படி தான் இருக்கும். இது பிளைனாக இருக்குது. இன்றைக்கி நம்பர் பிளேட் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும்.
நம்பர் பிளேட்டுக்கு முன்னாடி எதற்காக இந்த புள்ளி? கவனிச்சு பார்த்தீங்களா? நம்முடைய இந்தியனுடைய நம்பர் பிளேட், வண்டியுடைய நம்பர் பிளேட் முன்னாடி எதற்காக இந்த ஸ்டார்ஸ் இருக்குது? இதை தொடர்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்ன அர்த்தம் என்றால், உலகம் முழுவதுமாக எதை நோக்கி இருக்கிறது, எதை கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மதங்கள் தான் முழு உலகத்தையும், உலகத்தில் இருக்க எல்லா நாட்டையும், எல்லா ஜனங்களையும் ஒன்றாக இணைக்கக்கூடியது மதங்கள் தான். அதுதான் சக்ஸஸ் ஆச்சு. எனவே அதற்கு அடையாளமாக தான் நாங்களும் அதற்கு இணைய போகிறோம் என்றதான மறைமுகமான ஒரு மீட்டிங் நடந்து இந்தியாவும் அதுக்குள்ளே இணைக்கப்பட்டபடினால தான் நம்முடைய வண்டியுடைய நம்பர் பிளேட்டில் கூட அதுக்கு முன்பதாக இந்த ஸ்டார்ஸ் இருக்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. மதங்கள், மதமும் சம்மதம், நாங்கள் இதற்கு இந்த கவுன்சிலுக்கு ஒத்து போகிறோம் என்று அர்த்தம். ஒன் வேர்ல்டு ரிலிஜனுக்கு நாங்கள் ஒத்துப்போகிறோம், இந்தியாவும் அதை கை கொடுக்கிறது, நாங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்றதான அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஆரம்ப நாட்களில் டிரைவிங் லைசன்ஸ், 2013 எடுக்கும்போது இப்படி தான் டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு. இந்தியா டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு தமிழ்நாட்டில். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ரினியூவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது யூனியன் ஆஃப் இந்தியா டிரைவிங் லைசன்ஸ் என்று இருக்கிறது. இந்தியா யாரோடு யூனியன் வைத்து, யூனியன் என்றால் அமைப்பு, யாரோடு இந்தியா கூட்டணி இருக்கிறது? ஒரு யூனியனுக்குள்ளாக நம் முழு உலகமும், முழு இந்தியாவில் உலகத்தில் இருக்கிறதான, அதாவது பூமியில் இருக்கிற எல்லா நாடும் ஒரு யூனியனுக்குள்ளாக கண்ட்ரோல் வரப்போகுது. எனவே இதுதான் இன்றைக்கி லைசன்ஸில் இருக்கிறதான ஒன்று. இது என்னோட லைசன்ஸ், ஐயாக்கு லைசன்ஸ் கேட்டால் சேம் இது ரினியூவல் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது பழைய லைசன்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் தான் இருக்கும். இப்போ தான் யூனியன் ஆஃப் இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் என்று இருக்குது. யூனியனுக்குள்ளாக நம்முடைய இந்தியாவை இணைக்கப்பட்டிருக்கிறது என்றதான அர்த்தம். அப்படி என்றால் உலகம் முழுவதுமாக வேகமாக ஏதோ ஒன்றின் கீழ் அடங்க போகிறது என்று அர்த்தம். ஒன்றின் கீழ் வரும்போது அதில் ஒரே ஒருவன் தலைவனாக இருப்பான். அந்த தலைவன் யூதா கோத்திரத்தில் பிறந்தவனாக இருப்பான். யூதா கோத்திரத்தில் 2 ட்ராக் சொன்னேன், அதில் 2வது ட்ராக் கபாலாக்காரர்கள். இவர்கள் தான் அதில் தலைமை தாங்கி அந்திகிறிஸ்து ஆளுகை முழு உலகத்தைக்கும் பரப்ப போறாங்க. அப்போ இங்கே பார்க்குறோம் WCC இது 2014 என்று சொன்னோம். அதுக்கப்புறம் நிறைய மீட்டிங் நடந்து எல்லா சபைகளும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது, திருச்சபைகள் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது, மிக முக்கியமாக ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்திகிறிஸ்துடைய மதங்கள் அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஆபிரகாம் மதங்கள் என்றதான அந்த ஹவுஸ் ஆஃப் ஒன் நேத்தடில் பார்த்தோம். அவன் யூதனாக இருப்பான், யூதா பிரிவில் கபாலக்காரராக அவர்கள் இருப்பார்கள். இங்கே நீங்கள் கவனிக்கும் போது இந்த WCC என்றதான இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் எந்த வசனத்தை அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள் என்றால், இந்த யோவான் 17:21 மேற்கோள் காட்டுகிறார்கள். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். ஒவ்வொரு அமைப்பும், அதாவது ஒவ்வொரு டினாமினேஷன் திருச்சபை பாரம்பரிய சபையிலும் எப்படி ஒன்று சேர்கிறார்கள் என்றால் இந்த வசனத்தை மையமாக வைத்து தான் இந்த WCC என்றதான இந்த அமைப்பை ஏற்படுத்தினார்கள். இப்போ பெந்திகாஸ்ட் சபையை கூட யாராவது நம்ம ஆசி சபையை சார்ந்தவர்களோ இல்லை மற்றவர்கள் வந்தோ நம்ம பெந்திகாஸ்ட் சபையை பார்த்து இந்த வசனம் சொன்னப்பா அவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று தான் பிதாவும் பிதா கிட்ட இயேசு கிறிஸ்து வேண்டினார் என்று சொல்லி இந்த வசனத்தை மையமாக கொண்டு தான் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சபை பாரம்பரிய சபைகளும் இந்த WCC என்றதான இந்த அமைப்புக்குள்ளாக, வைக்கோமேனி என்ற அமைப்புக்குள்ளாக வந்திருக்கிறது. எனவே அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது இந்த வசனத்தை நம்ம கவனிக்க இருக்கிறோம். மத்தேயு 24:24 வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ஆமென். இப்போ இவர்கள் எல்லோரும் அற்புதங்களை செய்வார்கள், இவர்கள் எல்லோரும் அடையாளங்களை செய்வார்கள். எனவே இவர்கள் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மையுள்ளவர்களையும் பிசாசானவன் இவர்களை வைத்து வஞ்சிப்பான், சபையை வைத்து வஞ்சிப்பான், உலகத்தை வைத்து வஞ்சிப்பான். பிசாசானவன் எத்தனையோ ரூட்டை வச்சிருக்கேன். இன்னைக்கு அடையாள அற்புதங்கள் என்றாலே சபை என்ன செய்கிறோம்னா மக்களை தேடி ஓடுறோம். ஒரு அடையாளம் நடக்குது, ஒரு அற்புதம் நடக்குது என்றாலே இன்னைக்கு அதை தான் கிறிஸ்தவர்கள் அதிகமாய் விரும்புகிறார். உடலுக்கு ஒரு நன்மை உண்டாக வேண்டும் என்றால் பல இடங்கள் இருக்கிறது. இப்போ பிசாசு பிடிச்சிக்கிச்சா அதுக்கு சபைதான் என்று அவசியம் இல்லை, அதுக்கு எத்தனையோ மந்திரவாதிகள் உண்டு, எத்தனையோ இடங்கள் உண்டு. மனுஷனுக்கு வியாதியா அதுக்கு ஹாஸ்பிட்டல் உண்டு. இங்கே முக்கியமாக நடக்கிறது என்னன்னா இன்னர் ஹீலிங். வசனம் சொல்கிற சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம சத்தியத்தை அறிகிறதை தவிர விடுதலைக்காக போராடுறோம், அற்புதத்துக்காக போராடுறோம், நன்மை நடந்தால் போதுன்னு நினைக்கிறோம், ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் நடந்தால் போதுன்னு நினைக்கிறோம். இப்போவே நடக்கணும், அதுவும்
எப்போ நடக்கணும்? இப்போவே நடக்கணும். ஒரு அற்புதம் நடக்குதா? ஆண்டவரே எனக்கு இப்போவே சுகமாகணும். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. வசனம் உங்களுக்குள்ள உட்கொள்ளும் போது, வார்த்தை உங்களுக்குள்ள தங்கும் போது, உங்களுக்குள்ள இருக்கிறதான எல்லா காரியங்களும் உங்களை விட்டு அகன்று போகும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? வியாதியாக இருந்தாலும், சோர்வாக இருந்தாலும், பிசாசின் பிடியாக இருந்தாலும், இயேசுன்ற தெய்வத்தின் வார்த்தை உங்களுக்குள்ள புதைக்க புதைக்க புதைக்க, இல்லைன்றால் விதைக்க விதைக்க, அது வளரும் போது உங்கள்கிட்ட இருக்க எல்லா நெகட்டிவான காரியங்கள் உங்களை விட்டு சொல்லாமே ஓடிடும். இன்னைக்கு அற்புதங்களை சபையில் தேடிக்கொண்டிருக்கு. அற்புதங்களை நாம் மட்டும் செய்வதல்ல, அற்புதங்களை அந்தி கிறிஸ்துவும் செய்கிறான், அற்புதங்களை கள்ள தீர்க்கதரிசியும் செய்கிறார்கள், அற்புதங்களை இந்த உலகம் செய்கிறது. படித்தவர்கள் அற்புதம் செய்கிறாங்க, ராக்கெட் விடுறாங்க, அப்படியே பார்க்குறோம் நம்ம, என்ன அற்புதம் அப்படின்னு சொல்லி. அற்புதங்கள் தொடர்ச்சியாக பிசாசானவனும் மனுஷர்களும் செய்து கொண்டே இருக்கிறாங்க. திருச்சபையாக நாம் அற்புதத்தை நம்பி நாடி மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, அது உங்களை விடுதலையாக்கும். வசனத்தை அறிந்து கொள்ளுங்க, எப்பொழுதும் இடறி விழாதபடிக்கு கர்த்தர் உங்களை ஏந்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. எனவே உலகத்தில் இருக்கும் அனைத்து அமைப்பு சபைகளையும் ஒன்றிணைக்கும் நோக்கம்தான் இந்த வைக்கோமென் என்றதான இந்த அமைப்பு, WCC என்றதான ஒன்று. இவர்கள் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள். மறுபடியும் ஒரு வசனம், நீர் என்னை அனுப்பினது உலகம் விசுவாசிக்கிறதற்காக. இதை வைத்து எல்லோரும் ஒன்றிணைக்கப்பட்டு தொடர்ச்சியாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார்கள். மறுபடியும் அதே வசனம் தான் 24 கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவைகளை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இப்போ ஒரு அந்தி கிறிஸ்து வந்து உங்களுக்கு பாகலூரில் ஒரு சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணி நிறைய அற்புதம் நடக்குது, விடுதலை ஆகுது அப்படின்னு சொன்னால் எத்தனை ஜனங்கள் அங்கே போய் உட்காருவாங்க? நம்ம சபையிலேருந்து 4 பேர் ஓடி போயிடுவாங்க. அற்புதத்தை நேடி. அற்புதம் யார் செய்கிறார்கள் என்றால் அநேக செய்கிறார்கள், அநேக நிலைகளில் அற்புதங்கள் நடக்கிறது. ஆனால் எந்த அற்புதத்திற்காக நம்ம காத்திருக்க வேண்டும் என்றால், உள்ளான மனிதன் வாழ்க்கையில் விடுதலையாக வேண்டும். வெளிப்படையான வாழ்க்கை விடுதலைக்காக தான் போராடுகிறோம். பிசிக்கலாக விடுதலை தேவையில்லைங்க. நம்முடைய ஹீலிங் இன்னர் ஹீலிங். நாம் பேசுகிற வார்த்தை எல்லாம் அவனுக்குள்ள வார்த்தை போகும்போது வார்த்தை அனுப்பி ஆண்டவர் சுஸ்தமாக்குகிறது தேவன். அவன் ஆத்துமா விடுதலை ஆக்கப்பட்டால் அவன் சரீரம் முழுவதும் விடுதலை ஆக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருது. உன் ஆத்மா வாழுமானால், உன் ஆத்மா சரியா இருக்குமானால், சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுமானால், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். இன்றைக்கி நம்ம அவுட்டர் ஹீலிங்காக காத்துட்ருக்குறோம். உள்ளான மனுஷன் வாழ்க்கை விடுதலைக்காக தான் வசனம் சொல்லுகிறது. இவ்வளோ பிரசங்கங்கள் எதற்காக? உள்ளான மனுஷன் வாழ்க்கை விடுதலை வேணும், சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும். சத்தியத்தை அறிந்து கொண்டால் மனுஷன் விடுதலை ஆகிறான் என்பது வசனம் உண்மை. இயேசு சொல்லுகிற அழகான ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் அவர் குத்தப்பட்ட இருதயம் ஏற்றுக்கொள்கிறது. பரிசுத்த அவர் பேசினால் இருதயம் குத்தப்படுகிறது. குத்தப்பட்ட இருதயம் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறது. அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்பொழுது மனுஷன் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாகிறான். இதை தான் வேதம் போதிக்கிறதான அற்புத அடையாளங்களை தவிர, இன்னைக்கு மேலோட்டமான உடலுக்கு தேவையான அற்புதத்தை வெளிப்படையான மாம்ச கண்கள் பார்க்கும்படி பிசாசு விதைக்கிறான். இந்த விதையை இன்னைக்கு திருச்சபைகள் வேகமாய் நம்புகிறது. அற்புத அடையாளங்களை நம்பி வேகமாய் ஓடி மாட்டிக்கொள்கிறது. அற்புதம் கிடைச்சி உடனே அவர்கள் பின்மாற்றம் அடைகிறார்கள். அவங்க ஆத்மா வெளியேறி பெற்றதா மாறி இல்லை, பின்மாற்றம் அடைஞ்சா என்ன பனிஷ்மெண்ட்னு வசனம் இருக்குன்னா, ஒரு பிசாசு ஒரு நபரை விட்டு போனதுக்கப்புறம் அவன் போய் எல்லாம் சுற்றி திரும்பி இருப்பதற்கு இடம் இல்லாமல் மறுபடியும் உங்ககிட்ட நிற்பான். ஒருவேளை உங்ககிட்ட வெறுமையாக இருக்கிறதை அவன் கண்டால் மீண்டும் போய் தன்னோடு கூட 7 பிசாசை கூட்டிகிட்டு உனக்குள்ளே புகுந்து கொள்வான். என்ன வெறுமை? வசனம் என்றதான வாழ்க்கை தரம் உனக்குள்ளே இல்லைன்னா, வசனம் இல்லாத உன் ஆத்மா வெறுமையாக இருக்குன்னா, உனக்குள்ளே மறுபடியும் 7 பிசாசை கூட்டு வருவான். வசனம் சொல்கிறது, அவன் நிலைமை பின்னிலைமையை பார்க்கலும் முன்னிலைமை கேடுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி அற்புதம் வசனத்தை மேய்ந்து கொண்டு வசனத்தின் மூலமாக பெறுகிற அற்புதத்தை நீங்கள் விரும்புங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? வசனத்தினாலே, சத்தியத்தை அறிந்து கொள்வதனாலே எனக்கு விடுதலை என்று நம்புங்க. சத்தியத்தை அறிந்து கொள்வதனாலே விடுதலை நீங்கள் சபையார் பெற்றுக்கொள்ளுங்க. இங்கே பாருங்கள், அது இன்டர்நெட்லேருந்து எடுத்தோம். அந்த வைக்கோமென் அமைப்பு, இந்த WCC, இதற்குள்ளாக இருக்கிற திருச்சபைகள், இதற்குள்ளாக மெம்பர்ஷிப்பாக இருக்கிறதான சபை. இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா ஆங்கிலிக்கன் சர்ச் இருக்குது, பேப்டிசம் சர்ச்சஸ் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இவாஞ்சிக்கல் இருக்குது, லுத்தரன் இருக்குது, ஆர்த்தோடாக்ஸ் இருக்குது, பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச் இன்னும் கீழெல்லாம் இருக்குது. இதுதான் இவ்வளோ தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடிஞ்சுது.
அநேக சபைகள் ஒன்றாக இணைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். பெந்திகாஸ்ட் சபை வரை, பெந்திகாஸ்ட் திருச்சபைனா என்னன்னா, எந்த டினாமினேஷனும் இல்லாத ஒன்று அற்புதம் வந்து பெந்திகாஸ்ட் திருச்சபை இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை. நம்ம ட்ரினிட்டி தேவனை ஆராதிக்கிறோம். பிதாவாக தேவன், குமாரனாக இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானக தேவன், முழு வேதாகமத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று. சில பேருக்கு ஒன்லி ஜீசஸ், இயேசு மட்டும் தான் கடவுள் என்று நம்புவாங்க. சில பேர் யெகோவா தேவன் பிதா மட்டும் தான் கடவுள் என்று நம்புவாங்க. சில பேர் பரிசுத்த ஆவியானவர் மட்டும் தான் கடவுள், மற்றபடி அவங்கள ஒன்றும் இல்லைன்னு நினைப்பாங்க. சில பேர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் பெந்திகாஸ்ட் திருச்சபை முழு வேதாகமத்தையும் பரிசுத்த ஆவி உதவியோடு அவர்கள் திருத்துவ தெய்வத்தை ஆராதிக்கிறார்கள். பட் இவர்களும் நம்மும் என்ன செய்கிறோம், ஒரு காலத்தில் ஒரு பெரிய பெரிய நிலைக்கு வரும்போது ஒன்றாக திருச்சபைகள் இணைக்க போகிறது. இணைப்பின் வேலையிலே நடந்து கொண்டே இருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். இப்போது எதை ஆலோசிச்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த WCC என்றதான வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், இதற்கும் பெந்திகாஸ்ட் திருச்சபைக்கும் இருக்கிறதான அந்த ஞானஸ்தான முறை எப்படி அமைக்க வேண்டும் என்று அவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டு அதை வந்து பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பெந்திகாஸ்ட் திருச்சபை தான் திருமுழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறோம். ஏன்னா பல இடங்களில் திருமுழுக்கு ஞானஸ்தானம் இல்லை. ஒரு தண்ணியை கொண்டு வந்து உங்கள் மேலே வந்து அப்படி தெளித்தான் அப்படின்னு ஞானஸ்தானம் என்று சொல்கிறாங்க ஒவ்வொரு அமைப்புகள். சில பேர் சபைக்குள்ளே அப்போ சின்ன குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்குறாங்க. ஜெபிக்கிறது மூலமாக ஞானஸ்தானம் கொடுத்தாயிற்று என்று சொல்கிறாங்க. அந்த ஆயர் அந்த பாஸ்டர்கிட்ட பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் அது ஞானஸ்தானம் என்று ஒவ்வொரு டினாமினேஷன் ஒவ்வொரு வார்த்தை சொல்லுகிறது. எல்லாத்துமே ஒத்து போகுது. ஆனால் இந்த பெந்திகாஸ்ட் சபைக்கும் இந்த WCC என்ற இதற்குள்ளே அமைக்கப்பட்டிருக்க அந்த திருச்சபைகளுக்கும் ஒரு காரியம் ஒத்து போகவே இல்லை, ஞானஸ்தானம் என்றதான அந்த காரியம். எனவே அதுக்கு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. எப்படி ஞானஸ்நானத்தை எல்லாம் ஒன்றிணைக்கலாம், ஒன்றிணைக்கப்பட்டால் எல்லா திருச்சபையாரும் ஒன்றாக தான் ஞானஸ்நானம் தர வேண்டும். எனவே அதற்கான வேலைகள் இந்த காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா, காலம் பொல்லாத இருக்கிறபடினாலே உங்கள் நாட்கள் என்ன செய்யணும், நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். எங்கே பார்த்தாலும் திரும்பும் போதெல்லாம் பின் காலத்திலே உண்மையுள்ள கிறிஸ்தவர்களை நீங்கள் பார்ப்பது குறைந்து போகும். சத்தியத்தை அறிவது குறைந்து போகும். சத்தியம் எங்கும் இல்லாத கேட்க கிடங்காத பஞ்சம் உண்டாகும் என்று வசனம் சொன்னோம். நேற்று தினத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த வேத புத்தகத்தை போலவே மற்ற அவர்களுடைய புனித நூல் என்று சொல்லக்கூடியதும் ஒன்றாக இணைக்க போகிறாங்க. ஒன்றாக இணைத்து எதெல்லாம் இந்த உலகத்திலே மனுஷன் வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கிறதோ அது எல்லாம் ஒரு புத்தகமாக மாற்றி இந்த ஆபிரகாமிக் மத ஒரு பைபிளாக ரிலீஸ் பண்ண போறாங்க. அந்த ரிலீஸ் பண்ணது தான் என்ன செய்ய போறாங்கன்னா, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் பின்பற்ற இருக்கிறாங்க. ஸோ அதற்கு உண்டான வேலைகள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. எனவே பைபிள் இருக்கும்போது நீங்கள் எல்லாம் அதை மேய்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இன்றைக்கி பைபிள் விழுந்து கிடக்கு, அதை படிக்கிறதுக்கு நம்ம நேரம் இல்லை, கண்ணில் பார்க்க நேரம் இல்லை, அப்படியே பைபிளை கொண்டு வரோம். ஸோ ஒரு நாட்கள் வரும்போது இந்த வேத புத்தகமெல்லாம் நம்ம கையில் இல்லாத ஒரு நாட்கள் வரும். அதெல்லாம் வசனம் தெளிவாக சொல்கிறது. அவர்கள் அங்கும் இங்கும் ஓடி போவார்கள். எதுக்காக? வசனம் கேட்க கிடங்காத பஞ்சம் இந்த பூமியிலே உண்டாகும் என்று வசனம் சொல்கிறது. அப்போ வார்த்தை கேட்க கிடைக்காத பஞ்சத்தை இந்த பூமியில் ஏற்படுத்துவதாக வசனத்தில் இருக்கிறது. நீங்கள் சரியாக அதை பின்பற்ற வேண்டும் என்று தான் நாம் இந்த வேலையிலே சொல்ல இருக்கிறோம். அப்போ வைகோமேனே, அப்போ அந்தி கிறிஸ்துவ மதத்தை பிரபலப்படுத்தும் கள்ள தீர்க்கதரிசியின் ஆவி, இந்த ஆவிதான் இந்த அந்தி கிறிஸ்துவை ஒழுங்குபடுத்துகிறான். இந்த அந்தி கிறிஸ்துவை ஆளுகை பண்ணுறான். எப்படி பரிசுத்த ஆவியானவர் சபைகளை ஆளுகை செய்கிறாரோ அதுபோல பிசாசின் ஆவிதான் இந்த அந்தி கிறிஸ்து கள்ளத்திற்கு என்ற இவர்களுடைய காரியங்களை வாய்க்க செய்து அவன் திட்டத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கிறான். எப்படி பரிசுத்த ஆவியானவர் திட்டத்தை நம்மை வைத்து இந்த பூமியில் அவர் சாதிக்கிறார் ஆண்டவர், அதுபோல பிசாசவன் தன் ஆவியை வைத்து இந்த பூமியிலே தன் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் முழு விடுதலையும் இந்த தேசத்திலே விதைத்து கொண்டிருக்கிறார் உலக ஆவியை. ஆனால் பிசாசுடைய ஆவியோ இந்த உலகத்திலே 100% கிரியை செய்ய முடியவில்லை. காரணம், சபை தடையாக நின்று கொண்டிருக்கிறது. அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவன் கிரியை இந்த பூமியிலே 100% நடக்க ஆரம்பிக்கும். எனவே சபை என்றாலே நாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், சபையிலேருந்து 2 ட்ராக், ஒன்று கிறிஸ்தவர்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வைக்கோமேனி கிறிஸ்தவர்கள். நேற்று தினத்தில் நம்ம ஒன்றை பார்த்தோம். சபையிலிருந்து எழும்பக்கூடியவர் யார் என்றால், ஒன்று மெஸ்ஸியாவின் கிறிஸ்தவர்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்தி கிறிஸ்துக்கள் என்று நாம் பார்த்தோம். 2 ட்ராக்கு எழ போகிறாங்க.
ஒன்று சரியான கிறிஸ்துவ எழும்புவாங்க, அதே சபையிலிருந்து அந்தி கிறிஸ்துவும் அதிலிருந்து எழும்புவான். இப்போ ஒரு அமைப்பு இருக்குது. சபைக்குள்ளே இருந்து தான் இந்த கிறிஸ்தவர்களும் மற்றும் வைக்கோமினை கிறிஸ்தவர்களாக மாற இருக்கிறாங்க. பின் காலத்தில் பார்த்தீங்கன்னா நீ ஆர்சியா, நீ சிஎஸ்ஐயா, நீ லூத்ரனா, நீ பென்டிகாஸ்டா, அந்த கேள்வியெல்லாம் என்ன செஞ்சோன்னா மறைஞ்சிடும். எல்லாம் என்ன கேள்வி வந்துடும், நீங்கள் வைக்கோமேனை கிறிஸ்தவர்களா? அப்படி என்றால் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோமா? இதை குறித்தான பிரசங்கங்களும் இதை குறித்தான தெளிவும் மக்களுக்கு சொல்லி எல்லாத்துக்கும் 4 வசனம் பைபிள் இருக்குங்க. நீங்கள் எதை பேசினாலும் 4 வசனம் பைபிள் இருக்குது. இதே வேதத்திலிருந்து தான் எடுக்கிறாங்க. இதே தான் பேச நம்ம எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட வேண்டுவதாக ஒரு வசனத்தை நம்ம மேற்கொள்ள காட்டணும். எனவே அதெல்லாம் பேசும்போது அதெல்லாம் சரிதானே என்று சொல்லி நாமும் ஒன்றாக இணைக்க ஆரம்பிப்போம். ஓகே, உலகமே அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போது சபைகள், நம்முடைய சபைகளும் 7 சபைகள் என்று நம்ம படிக்கிறோம். வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 21:7, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஒரு சபைக்குள்ளார இருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் ஜெயம் கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கை தரங்கள் மாறும். ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் என்றாலே ஜெயம் கொண்டவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்துவின் மனவாட்டி. இப்போ ஜெயம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஜெயம் கொள்ளாதவர்களும் இருப்பார்கள் என்று அர்த்தம். எனவே ஜெயம் கொள்ளாதவர்கள் அவர்கள் நிலை என்ன என்று பார்த்தீங்கன்னா வைக்கோமேனவை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவர்கள் அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டி. நாம் கிறிஸ்துவின் மனவாட்டி, அவனோ அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டி. எங்கிருந்து இதெல்லாம் பிரியுது? சபைக்குள்ளாருந்து தான் வேறு பிரிக்கிறது. சபைக்குள்ளாருந்து தான். நீங்கள் பாருங்கள், 1000 பேர் தவறு பண்ணாலும் நீங்கள் எப்படி இருக்கணும்? வசனத்தை கெட்டியாக பிடிச்சவங்களா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கி மக்கள் விழுந்து போகிறதுக்கு மிக முக்கியமான காரியம் என்னன்னா, பிசாசு நம்ம வஞ்சிக்கிற காரியம் மற்றவங்களே பார்க்க வைக்கிறான். அவனை பாரு, அந்த சபையை பாரு, அந்த பாஸ்டரை பாரு, இவனை பாரு, அந்த பொருளாதார அவன் வீடை பாரு. உலகம் முழுவதும் தெய்வ மகிமையற்றவளாக இருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய கண்களோ நோவாவுக்கு மாத்திரம் கிருபை கிடைத்தது. ஆமென். எல்லாரும் தவறு செய்தாலும் நாம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நம்ம எல்லாம் விசேஷமானவர். நாம் கிறிஸ்துவின் மனவாட்டி. ஒரு ஆமென் சொல்லுவோமா? உலகத்தோடு எல்லா காரியத்துக்கும் ஒத்து போக முடியாது. அவன் திட்டம் வேற, என் திட்டம் வேற. அவன் பார்வை வேற, என் பார்வை வேற. அவன் நோக்கம் வேற, என்னுடைய நோக்கம் வேற. நான் கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்கிறபடினாலே நான் அவனை போல வாழலாகாது. சபையில் 4 பேர் அப்படி தான் இருப்பான். எல்லாம் ஏமாத்தவன், திருடுவான், அநியாயம் பண்ணுவான், ஆனால் சபைக்கு போவான். அதை பார்க்குற நாம் இடறி போகக்கூடாது. அவனை மாதிரி நம்ம ஆகணும்னு நினைக்கக்கூடாது. அதே சபையில் உத்தமன் இருப்பான். அந்த உத்தமன் கண்ணுக்கே தெரியாது. ஒருத்தன் ஏமாத்தினா மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியும். சபைக்கு போகிறான் ஏமாத்துறான், சபைக்கு போகிறான் திருடுறான், பட் அதை நம்ம பின்பற்ற விரும்புவோம். அதே சபைக்குள்ளாக உத்தமன் இருப்பான், நீதிமான் இருப்பான், பரிசுத்தவான் இருப்பான். அவன் ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறான்டாச்சா, நம்மளும் ஒழுங்காக சர்ச்சுக்கு போகணும்னு நினைக்கிறோம்னா, நம்ம ஒழுங்காக பாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணுறான். நம்ம பாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணி நினைக்கிறோம்ல. அவங்கெல்லாம் ஊழியம் பண்ணுறாங்க, நமக்கு பின்னாடி வந்தாங்க சபைக்குள்ளே. அவங்கெல்லாம் ஊழியம் பாஸ்டரோட இணைந்து ஊழியம் பண்ணுறாங்க. நம்ம செய்வோம் நினைக்கிறோமா? கெட்ட காரியத்தை மாற்றம் வேகமாக நினச்சி வேகமாக கெட்டு போகிறோம். வசனம் அதே சொல்லுகிறது, தங்களை தாங்களே கெடுத்து கொண்டார்களாம். அறிவில்லாத ஜனங்கள் சங்காரமாகறாங்க. ஸோ ஞானமாக வேத அறிவை பிடித்து கொண்டு வசனத்தின்படியாக நீங்கள் வாழ்வது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லது. உங்களை சரியான வழியிலே ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா. எனவே இந்த நாட்கள் பொல்லாதவையாக இருக்கிறபடினாலே உங்கள் காலங்களை தயவு செய்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். இங்கே இன்னொரு எடிஷன் இருக்குது. அதே எபேசி 5:16 WBT என்ற அந்த வேதாக மொழிபெயர்ப்பில் எல்லாம் சேர்ந்து இந்த சென்டென்ஸை வாசிக்கலாங்களா? உங்களுக்கு கிடைத்துள்ள ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி நற்செயல்களை செய்யுங்கள், ஏனென்றால் நாம் கெட்ட காலங்களில் வாழ்கிறோம். உங்களுக்கு கிடைத்துள்ள ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்துங்க. தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சபையோடு இணைந்து நீங்கள் ஊழியத்தில் ஓடுங்க. சபையோடு இணைந்து கர்த்தருக்காக ராஜ்யத்தை கட்டுங்க. சபையோடு இணைந்து தேவ ராஜ்யத்தை விரிவடைவதற்காக நீங்கள் போராடுங்கள். எனவே லாஸ்ட் ஸ்லைட் நம்ம வாசிச்சோம். எல்லாம் சேர்ந்து உண்மையுள்ள எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, எல்லாம் சேர்ந்து நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. எனவே இவைகளை சிந்தித்து கொண்டிருந்தால் நீங்கள் ஈடறி போவதில்லை. ஹல்லேலூயா. சபைக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான மிக அழகான வசனம், உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். சிந்தனை தான் வாழ்க்கையாக மாறும், சிந்தனை தான் பேச்சாக மாறும். எனவே அவைகளை ஆசை கொள்ளுங்கள். இதன் மேல் நீங்கள்
பிரியம் வையுங்கள், இதுமேல் தாகம் கொண்டுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்ததற்காக கர்த்தருக்கு